நீண்ட காலமாக நீ போராடுகிறாயா? ஆண்டவருடைய பார்வை உன்மேல் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. அன்புக்குரியவர்களே, பெத்சாய்தா குளம் 5 கால் மண்டபம் கொண்ட குளம். நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய நோயாளிகள் அங்கு வந்து படுத்து கிடக்கிறார்கள். பெத்சாய்தா குளத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி தூதர்கள் அந்த குளத்தை கலக்குகிற பொழுது இவர்கள் உள்ளே வருவார்கள், சுகம் பெற்று செல்வார்கள் என்பது அவர்களுடைய பாரம்பரியமாக இருக்கிற நம்பிக்கையினுடைய செயல். இந்த நேரத்தில் தான் 38 ஆண்டுகளாக ஒருவர் அங்கே இருக்கிறார். வந்து இறங்கிறதுக்கு வழியில் ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கிறார். இங்கே நல்லா பாருங்கள், இவர் போய் அந்த நோயாளி போய் இயேசுவை சந்திக்கல, இயேசுவை சந்திக்காமல் இயேசு நோயாளியை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே தான் நீ குணமடைய விரும்புகிறாயா என்று சொல்கிறார். ஆமான்னு சொன்னார். ஆனாலும் தன்னுடைய இயலாமையை அங்கே எடுத்து சொல்கிறார். தம் வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி இறங்க முடியல, நான் இயலாத்தன்மையில் இருக்கிற என்னுடைய பலவீனங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார். அப்போ தான் ஆண்டவர் இதெல்லாம் விடு, நீ உன்னுடைய கட்டில் தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறார். உலகம் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம். நீண்ட நாட்கள் நீங்கள் போராடி கொண்டே இருக்கலாம். உங்கள் போராட்டத்தை எல்லாம், நீண்ட கால போராட்டத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். மறக்காமல் இருங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இடத்துல கேட்டார்களாம். அவருடைய பேட்டி காண்றாங்க. நீங்கள் 1000 முறை 10,000 முறை தோல்வி அடைந்தவர்கள் ஆயிற்றே என்று சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன சொன்னாராம் திருப்பி, உண்மைதாங்க, என்னுடைய நீண்ட கால போராட்டத்தில் 1000 முறை 10,000 முறை என்னுடைய கண்டுபிடிப்பில் தோற்று போனேன் என்று சொல்கிறீர்கள். ஒரு விதத்தில் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம், ஒரு பல்பு எரிய வைப்பதற்கு 10,000 முறை தோல்வி அடைந்தேன்னு சொல்வதை விட ஒரு 10,000 முறை வழிகளை கண்டுபிடித்தேன், பல்பு எரியல, ஆனால் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன், பல்பு எரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாராம். அதனால் 1000 வழிகளை கண்டேன் என்று சொல்லாதீர்கள். 1000 முறை போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்கள். வாழ்நாள் முழுக்க போராடுறேன்னு சொல்லாத. ஆண்டவருடைய பார்வையில் நல்லா உற்று நோக்கிப்பார். ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஒரு கடற்கரை, ஒரு சிறுவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அந்த கடையில் வருகிற அந்த நட்சத்திர மீன்களை எல்லாம் எடுத்து சின்ன சின்ன மீன்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என்ன பையா, நீ எல்லா மீனையும் பொறுக்கி வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த பையன் உடனே சொன்னானா, ஒரே ஒரு மீன் எடுத்து தூக்கி போட்டு இந்த ஒரு மீனுக்கு வாழ்வு கொடுத்து விட்டேன், இதுபோல் ஒவ்வொரு மீனுக்காக வாழ்வு கொடுப்பேன், அது காலங்கள் கடந்து போனாலும் சரி என்னுடைய வேலை இதுவாகவே இருந்து விட்டு போகிறது என்று சொன்னானா. ஒரு முறை நீ ஆண்டவரை உற்று நோக்கிப்பார். நீ எத்தனை ஆண்டுகள் நீண்ட கால போராட்டத்திற்கெல்லாம் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார்.